வணக்கம். நாம் சாம்பவி முத்திரை ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈசா மையத்திலிருந்து ஏகப்பட்ட யோக மையத்தில் இந்த சாம்பவி முத்திரை பண்ணுவாங்க. கோயிலில் ஒருத்தி சில சிவலிங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த சிவன் உருவத்தில் அந்த சாம்பவி முத்திரை வந்து இருக்கும். அந்த சாம்பவி முத்திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய கண்ணுடைய புருவம் இருக்கு இல்லையா, அந்த புருவத்துக்குள்ள உங்களுடைய கரு வளையம், அதாவது கண்ணுடைய கருப்பா இருக்குல்ல, அந்த கருப்பான கருவிலியை வந்து நீங்கள் வந்து உள்ளே கொண்டு போகிறது தான் சாம்பவி முத்திரைங்கிறது. அந்த கருவிலியை உள்ளே கொண்டு போகும்போது உங்களுடைய மனக்குவியம்ங்கிறது முழுமையாக வந்து புருவ மத்திக்கு வந்து போகும். ஸோ மூன்றாவது கண் திறப்பை இயக்குவதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. அதுபோக வந்து ஒரு ஞான மோன நிலையில் நீங்கள் அமைதியான சூழ்நிலை உட்கார்றதுக்கு எந்த முயற்சியும் பெரிய முயற்சி பண்ணாமல் அப்படியே அந்த சாம்பவி முத்திரையில் உட்கார்ந்தாலே அந்த நிலைக்கு வந்து கொண்டு போகக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியதான் அந்த சாம்பவி முத்திரைகள். அப்போ இந்த சாம்பவி முத்திரை செய்யும்போது சில இடத்துக்கு தலையில் பாரமாக தொடங்கும், சில இடத்துக்கு வலிக்க தொடங்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணோம்னா, இறைவனையும் குருவையும் நினைச்சு வணங்கிக்கிட்டு இதை செய்ய தொடங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புல தெம்பு வந்து நீங்களாம் சாப்பிட்டு தெம்பு வளர்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சில நேரத்தில் வந்து இந்த சாம்பவி முத்திரை வந்து தலைவலியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நல்லா தகுந்த பயிற்சியாளர்கள் குருமார்களை அணுகி நீங்கள் செய்வது நல்லது. அல்லது நீங்கள் வந்து இறைவனை குரு வணங்கிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு முதல் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நீங்கள் சாம்பவி முத்திரையில் 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கவங்களும் இருப்பாங்க. சரிங்களா, நல்லா பயிற்சி எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கவங்களும் இருப்பாங்க. இப்படி செய்யறதுனா என்ன ஆகும்னா, மனம் குவியும் ஏற்பட்டு உங்களுக்கு மூன்றாவது கண் திறப்பதற்கான வாய்ப்பினை கொடுத்து உங்களுடைய மூளை திறனுடைய சிறப்பாக வந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ அதனால் இந்த சாம்பவி முத்திரையை கொஞ்சம் எல்லாரும் நன்றாக செய்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கவனமாக செய்யுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. உங்களுடைய கண்களை வச்சு இப்படி கருவெளியை வந்து என்ன பண்ணணும், இப்படி இமைகளை கொண்டு வச்சிங்கன்னா முழுக்க முழுக்க வெள்ளையாக தெரியும். அந்த வெண்வெளி பரல மட்டும் தெரியுற மாதிரி உட்காந்துக்கிறது தான் இந்த சாம்பவி முத்திரையோட முக்கியமான பலன். இந்த சாம்பவி முத்திரை செய்யும்போது கண்களுக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அது வழியாகவே இந்த மூச்சு காத்துங்கிறது வந்து உள்ள பயணிக்க தொடங்கும். அப்படி பயணிக்கிறது மூலமாக உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு காத்துல காற்று உள்ள போகும். அதன் மூலமாக வந்து ஒரு ஞானத்தன்மை போவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குருமார் சொல்லி நிறைய பண்ணுவாங்க, இதை சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் இப்படி வைத்துக்கொண்டு அமைதியாக நீங்கள் அப்படியே உங்கள் மனசை கவனிக்கணும், உங்கள் மூச்சை கவனிக்கணும். உங்களுக்கு முத்திரை தேவைப்படுதுன்னா கையில் வந்து நீங்கள் சின்முத்திரை வச்சுக்கலாம், அல்லது ஆகாயத்தை பார்த்த முத்திரை வச்சுக்கலாம். அந்த முத்திரைகளை வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த முத்திரையை வச்சுக்கலாம். சரிங்களா, வைத்துக்கொண்டு இல்லை வணக்கம் வச்சுக்கொண்டு நீங்கள் உட்காந்து இது ரொம்ப எளிமையாக நிதானமாக ஒரு விழிப்பில் வச்சு அமைதியான சூழ்நிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. இது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களையும் முத்திரை செஞ்சுப்பாங்க. இது செய்ய 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 ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ள உருவாது உணர முடியும். சரிங்களா. நன்றி, வணக்கம். வந்தே நாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது போன்ற முத்திரை மருத்துவத்தை ஆன்லைனில் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் உங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கூட கற்றுக்கலாம். அது கட்டண சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. எந்த நாட்டில் இருந்தாலும் கற்றுக்க முடியும். நன்றி, வணக்கம்.